விஎம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருச்செங்கோடு பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா சிலை கிட்ட திடீர்னு ஒரு உருவ பொம்மை கொளுத்தப்பட்டது. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழ் புலிகள் கட்சி சார்பா இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. எதுக்கு இந்த திடீர் போராட்டம்னு கேட்டா, சமீபத்துல ஒரு தனியார் டிவி விவாதத்துல அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் தலித் மக்கள் பத்தி ரொம்ப அவதூறா அவமானப்படுத்துற மாதிரி சில கருத்துக்களை சொன்னதா சொல்றாங்க. அப்பவே அந்த விவாதத்துல இருந்தவங்க உங்க வார்த்தையை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லியும் கோவை சத்தியன் அதை திரும்ப பெறலையா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை சத்தியன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல, கண்டிக்க கூட இல்ல. அதனாலதான் தமிழ் புலிகள் கட்சியினர் இன்னைக்கு களத்துல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே கட்சியை சேர்ந்த சிலர் திடீர்னு எடப்பாடி பழனிசாமியோட உருவ பொம்மையை கொளுத்திட்டாங்க. உருவ பொம்மை எரிகிறத பார்த்ததும் அங்க பாதுகாப்புக்காக நின்ன போலீஸ் உடனே ஓடி வந்து தண்ணி ஊத்தி தீயை அணைச்சாங்க. போராட்டத்துக்கு பிறகு தமிழ் புலிகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வகுமார் என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல தலித் மக்களின் வாக்குகளை நம்பித்தான் கட்சி இருந்துச்சு. ஆனா இப்போ தலித் மக்களை அவமானப்படுத்துற கோவை சத்தியனை கண்டிக்காம எடப்பாடி பழனிசாமி அவரை ஊக்கப்படுத்துறாரு. இதனால வர தேர்தல்ல தலித் மக்கள் சந்திச்சு அவரால் வாக்கு கேட்க முடியாத நிலை ஏற்படும் ரொம்ப ஆவேசமா சொன்னார். திருச்செங்கோடு பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.